தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 77 அரசியல் மாவட்டங்களில் இருந்து மாவட்ட தலைவர்களுடைய பயிற்சி முகாம் SSI மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு பயிற்சி முகாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சி முகாம் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. நாளை மறுநாள், அதாவது 1ஆம் தேதி அன்று நிறைவு விழா மதிப்பிற்குரிய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக பங்கேற்குவதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். ராகுல் காந்தி அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு புதிய இளைஞர்கள் ஏன்னா இன்னைக்கு நீட் தேர்வுக்காக மாணவர்களோடு சேர்ந்து பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலையும் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வருவதை ஒட்டி ஒரு சிறப்பு ஒலி நாடாவை நாங்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களே தமிழகத்திற்கு வாருங்கள் என்ற ஒரு ஒலி நாடாவை நாங்கள் இன்றைக்கு ஓபன் பண்ணியிருக்கோம், வெளியிட்டிருக்கோம். தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? காங்கிரசும் தமிழக வெற்றிக்கிழமை சேர்ந்து ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது ஏற்பாடு இல்லை, இது முழுக்க கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காகவும் அடித்தட்டில் கட்சியை வளர்ப்பதற்கு அந்த ட்ரைனிங் கேம்ப், அதாவது பயிற்சி முகாம் மாவட்ட தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ கிட்டத்தட்ட 17 மாநிலங்களில் இது மாதிரியான SSI மூலம் மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த தேர்தல் காலம் என்பதனால் இப்போ அந்த இது கட்சி மறுசீரமைப்பு அந்த பயிற்சி முகாம் நடக்குது மகாபலிபுரத்தில். அந்த பயிற்சி முகாமின் நிறைவு நாள் 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த பயிற்சி முகாமில் கலந்து மாவட்ட தலைவர்களோடு கலந்துரையாடுறாங்க. இல்ல, மிகப்பெரிய உற்சாகம். இன்னைக்கு கடைநிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட பெரிய ஆரவாரத்தோடு இதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நாங்களும் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோம். கர்நாடகா காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருக்காங்க, மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை காரணமா ராகுல் காந்தி அவர்கள்ட்ட வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய தலைமை இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு விவசாயிகளுடைய உரிமை, தமிழ்நாடு மக்களுடைய உரிமை. இன்னைக்கு விவசாயம் உங்களுக்கு பெருகணும்னா தண்ணீர் தேவை. அதனால ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை மிக தெளிவாக பல பிரஸ் மீட்ல இதை சொல்லியாச்சு. அதனால அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க தமிழக மாநில தலைவருக்கு ஒரு கோரிக்கை வச்சாரு, நீங்க நேரடியா ராகுல் காந்தி சொல்லி ராகுல் காந்தியே சொல்லணும் மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி இல்ல, அதுதான் இல்ல அதாவது முழுக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தன்னுடைய நிலைப்பாடை தெரிவிச்சாச்சு. இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, அவரு அங்க ஒரு நிலைப்பாடு இங்க ஒரு நிலைப்பாடா? அவர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, என்ன லட்சத்தீவு அங்க இருக்கக்கூடியதை வச்சு பேசினாரு. தமிழ்நாட்டில் உள்ள இது பிரச்சனை, தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை. அதுக்கு எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெளிவான பதிலை சொல்லியிருக்கு. இதை பொறுத்தவரையில் எந்த விதமான சமரசம் எங்களுக்கு அதான் நான் சொல்லிட்டேன். இதை நீங்க அரசியல் இதுக்கு முன்னால எவ்வளவு பேர் போயிருக்காங்க. தமிழ்நாடு முதல்வராக இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவரு குண்ட்ராவை போய் பார்த்திருக்காரு. அவர் அங்க அதனால நீங்க அரசியல் அப்ப இதே கேள்வி நீங்க பிஜேபி கிட்ட கேளுங்க. இந்த பிஜேபி தானே மத்தியில் ஆட்சியில் இருக்கு, அவங்க நினைச்சா போதும் இல்ல? அப்ப அவங்க என்ன நிலைப்பாடு, அவங்கள்ட்ட இந்த கொஸ்டினை கேளுங்க. அது நாங்க சொல்லலையே. எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய கட்சி இருந்தாலும் தமிழ்நாடு மாநிலத்தில் தமிழ்நாடு மக்களுக்காக தான் நாங்க நிக்கிறோம். தமிழ்நாடு மக்கள்னா அதுவும் நீராதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளுக்காக எந்த நிலையிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சமரசம் செய்து கொள்ளாதுன்னு எங்களுடைய தலைவர் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் நிலைப்பாடு. காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சொல்றாரு தமிழகத்தில் தண்ணி திறந்து விட போவதில்லை. இல்ல, அவங்க அங்க உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை நான் எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரையில தமிழ்நாடு உரிமை என்றைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அழிந்து விடக்கூடாது. அதுக்கு
காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் தமிழ்நாடு மக்களோடு துணை நிற்கும். காரணம் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் அங்கேயே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு, இங்க தமிழகத்துல கூட்டணியில நீங்க இருக்கீங்க. சோ நீங்க சுமூகமா பேசி ஒரு நல்ல முடிவு எட்டுறதுக்கான ஒரு சூழல் இப்ப இருக்கு. அதுக்குதான் ராகுல் காந்தி பேசணும்னு சொல்லி எல்லாரும் வலியுறுத்துறாங்க. சரி, சுமூகமான தீர்வு ஏற்பட்டா நல்லது தானே, அப்படி நடந்தா நல்லது. இல்ல அதாவது இல்ல அது தலையிட முடியாது. அதாவது நீங்க இதை ஏன் மத்தியில இருக்கக்கூடியது பிஜேபி கவர்மெண்ட் 12 வருஷமா இருக்கு. அவங்கள்ட்ட தானே நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். எங்களை பொறுத்தவரையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு மக்களுக்கான நிலைப்பாடு எடுத்திருக்கு. அதுல நாங்க உறுதியா இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எப்ப மாவட்ட தலைவர் நியமிப்பாங்க? SSC மூலமா கூட்டமே நடந்து முடிஞ்சு. கன்னியாகுமரியில தான் காங்கிரஸ், அங்கே மாவட்ட தலைவர் இல்ல. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உடனடியாக அதை 3 காலதாமதத்துக்கு காரணம் என்ன? இல்ல அது ஒரு காலதாமதம் கிடையாது. எலெக்ஷன் வந்தது, உடனடியாக நியமிப்பாங்க. சத்தியமூர்த்தி பவனில் நடந்த பல நிகழ்ச்சிகளுக்கு கர்நாடக முதலமைச்சர் வந்திருக்காரு.